வெல்கம் டு அம்மீஸ் விலாக். இன்றைக்கி நம்ம சுவரொட்டி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். மற்ற அதனோட நன்மைகளை பற்றியும் பார்க்க போகிறோம். சுவரொட்டிங்கிறது கடையில் வாங்கும்போது இந்த மாதிரி கொடுப்பாங்க. நம்ம இதில் இருக்கிற மேல் தோலெல்லாம் எடுத்துடணும். சுத்தமாக எடுத்துட்டு பாத்திரத்தில் போட்டுக்கணும். இது ஹீமோகுளோபினை அதிகரிக்கும். பெரும்பாலானவங்களுக்கு, குழந்தைகளுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே இப்போ ஹீமோகுளோபின் ரொம்ப குறைவாக இருக்குது. ஹீமோகுளோபின் அதிகரிக்கிறதுக்கு மாதத்தில் 2 தடவையாவது இதை வாங்கி செஞ்சு சாப்பிட்டோம்னா ஹீமோகுளோபின் அதிகரிக்கும். அப்புறம் இரும்பு சத்து அதிகரிக்கும். சிறுநீரக பிரச்சனை இருந்தால் அதையும் சரி பண்ணிடுது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். இது ஆட்டோட மண்ணீரல். இந்த மாதிரி சுத்தம் பண்ணிக்கணும். மேல் தோல் சுத்தமாக எடுத்துடணும். இந்த சுவரொட்டியை குக்கரில் போட்டு தண்ணி ஊற்றி உப்பு மஞ்சள் தூள் போட்டு மூடி வச்சு 3 விசில் வர வரைக்கும் விடணும். இந்த சுவரொட்டி வெந்ததுக்கப்புறம் உருளைக்கிழங்கு மாதிரி மெதுவாக இருக்கும். நம்மளுக்கு தேவையான சைஸில் கட் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் மிளகு, 6 பூண்டு பல் போட்டு அரைச்சிக்கணும். அரைச்சதுக்கப்புறம் வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றி பச்சை மிளகாய் போட்டு இந்த அரைச்சி வச்ச மிளகுத்தூள், பூண்டை போட்டுறணும். போட்டு பச்சை வாசனை போக வரைக்கும் வறுத்துருங்க. வறுத்ததுக்கப்புறம் இந்த கட் பண்ணி வச்ச சுவரொட்டியும் உள்ளே போட்டுருங்க. கூடவே கருவேப்பிலை ஒரு கொத்து உருவி போட்டு 2 நிமிஷம் நல்லா வணக்கிடுங்க. இது பெப்பர் சுவரொட்டி மாதிரி இருக்கும். உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா கூடவே ஒரு 50 கிராம் வெங்காயமும் தக்காளி 1 எண்ணெயில் போட்டு வணக்கி அரைச்சி மிக்ஸி ஜாரில் அரைச்சி ஊற்றிட்டிங்கன்னா அது கிரேவி மாதிரி இருக்கும். இப்பொழுது பெப்பர் சுவரொட்டி ரெடி. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.